இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஐயனார் துணை. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி ஐயனார் துணையில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல்லவன் வந்து அந்த பொண்ணுகிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு வந்து உங்கள் அண்ணன் நம்பர் வேணும் அப்படின்னு சொல்லல பல்லவன் வந்து பாண்டியன் நினச்சிக்கிட்டாரு. உடனே சோழன்ட்ட போய் அண்ணே பாண்டியன் நம்பர் கேட்குறா அண்ணே அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே நிலாவுக்கு வந்து ஒரே சிரிப்பு. அதோட நிலாவை ஆட்டை பிடிச்சி அனுப்பிச்சி விட்டுட்டு பல்லவனும் சோழனும் சேர்ந்து வாடா போய் பாண்டிகிட்ட போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அண்ணன் வேணாம் அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்ல. ஏன்னா பல்லவன் வந்து நம்மளை பார்க்குறான்னு நினச்சிக்கிட்டு இப்படி ஜாலியாக இருந்தார். இப்போ பாருங்கள் பாவம் மூஞ்சியே செத்து போச்சு பல்லவனுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோழனும் பல்லவனும் பாண்டியோட கடைக்கு போகையில் அங்கே வானதியும் பாண்டியும் பேசிகிட்டு இருக்காங்க. என்ன இந்நேரத்தில் வந்திருக்கீங்க ரெண்டு பேரும் அப்படிங்கிற மாதிரி வந்து பாண்டி கேட்குறாரு. உடனே உன்ட்டு ஒரு முக்கியமான விஷயம் பேசணுண்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சோழன்னு சொல்கிறாரு. சொன்னோன்னே என்ன விஷயம் சொல்லு. பல்லவனை ஒரு பொண்ணு ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டு இருந்துச்சுல. ஆமாம், அந்த பொண்ணுக்கு என்ன பேசிட்டானா பயப்பட்டானா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி கேட்குறாரு. உடனே வானதி வந்து என்னாச்சு நீ குறுக்க பேசாத முழுசா கதையை கேளு அப்படிங்கிற மாதிரி வந்து சோழன் சொல்கிறாரு. சொல்ல சரி சொல்லுடா அப்படின்னு பாண்டி சொல்கிறாரு. இல்லைடா அந்த பொண்ணு நம்பர் கேட்டுச்சான்டா. சரி நம்பர் கேட்டுச்சா யார் நம்பர்? பாண்டி நம்பரை கேட்டுச்சா அப்படின்னு சொல்ல. பாண்டி நம்பரா? உடனே வானதி வந்து பாண்டி நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு அவளை கை காலை முறிக்க போகிறேன் வா இப்போயே போவோம் சொல்லி விட்டு பலவன்ட்டு சொல்ல. பலவா எதுக்குடா நீ ஆள் இருக்குன்னு சொல்ல வந்தானடா பாண்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லையில் நான் ஏன் சொல்லணும், எனக்கு வேறு வேலை இல்லை அதுக்கு சொல்லணும்னு சொல்கிறாரு. அவனே அந்த பொண்ணு பாண்டி நம்பர் கேட்குன்னு சோகத்தில் இருக்கான், உன்னை பற்றிலாம் நினச்சிக்கிட்டு இருப்பானா அப்படிங்கிற மாதிரி வந்து சோழன்னு சொல்கிறாரு. அவள் எங்கே இருப்பா எத்தனை மணிக்கு வருவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து வானதி வந்து ரொம்ப கோவமாக கேட்கல. இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்தே எப்போவும் வரும் 4:30க்கு தான் இறங்கும், காலையில் நிற்கும், சாயங்காலம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பலன்னு சொல்கிறாரு சோகமாக. அதுக்கு ஏன்டா நீ மூஞ்சி அவனை பிடிக்கலேங்கிற சோகத்தில் இருக்கான்டா. உடனே பாண்டி வந்து அந்த பொண்ணு யாருன்னே எனக்கு தெரியாதுடி, நீ வேறு சும்மா இருடி அப்படின்னு சொல்லிட்டு எப்போ நீ அந்த பொண்ணை லவ் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி வந்து பாண்டிகிட்ட சண்டை போட எனக்கு தெரியாதுடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கும்போது வா இப்போயே போவோம் அப்படின்னு பிரச்சனை வேணாண்டி விடுடி அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி வந்து வானதியை சொல்லிகிட்டு இருக்கும்போது அவள் கையை காலை உடைக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லல. அது உடனே வானதி வந்து பல்லவன்ட்டு அந்த பொண்ணு எப்போ வருவா என்ன இதுன்னு கேட்கல. பல்லவன் வந்து காலையிலையும் சாயங்காலம் பஸ் ஸ்டாண்டில் வந்து நிற்பான். அண்ணன் என்னை கொண்டு போய் காலேஜில் விடுனே அப்படி வந்து சோழன் வந்து சோகமாக சொல்கிறாரு. சொன்னோடனே அங்கேருந்து கிளம்புறா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வானதியும் பல்லவனும் பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டுருக்காங்க. அந்த பொண்ணு வர்றாங்க. வரையில் எந்த பொண்ணு எதுன்னு கேட்கல. அந்த ஒரு பொண்ணு போகிறாங்க அவங்க தான் அப்படின்னு சொல்கிறான் பல்லவா. சொல்ல விட அந்த பொண்ணா என்னோடா பல்லவா அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வானதி சொல்கிறாங்க. ஆமாம் அதனால தான் எனக்கு சோகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்கிறாரு. உடனே வானதி வேகமாக ஓடி போய் அந்த பொண்ணை பின்னாடி பிடிச்சி நிப்பாட்டுறாங்க. அந்த டைம் வந்து பாண்டி வந்துடுறாரு. எங்கடா வானதி அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் இந்த அங்கே போயிட்டாங்க. அண்ணே நீ இங்கே போகிற அவள் பிரச்சனையை உண்டாக்கிடுவானே அதெல்லாம் வானதி நல்லா பேசிடும்னே அப்படின்னு அவளா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி அங்கேருந்து போகிறாரு. அங்கே போய் ஏன் என் பாண்டி நம்பரை கேட்குற, அறிவில்லை கை கால்லாம் உடச்சிடுவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வானதி வந்து அந்த பொண்ணை போட்டு திட்டிகிட்டு இருக்கான். நான் ஒன்று இவர் நம்பரை கேட்கலையே அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியை பார்த்து சொல்கிறாங்க. நீ தானே காலையில் பல்லவன்ட்ட நம்பர் கேட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு வானதி சொல்கிறாங்க. நான் ஒன்று இவர் நம்பரே கேட்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு என்ன பொய் சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து வானதி சொல்கிறாங்க. பல்லவன் வாங்கி வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நீங்கள் தானே காலையில் நம்பர் கேட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்கிறாரு. நான் இன்னொரு அண்ணன் நம்பர் தானே கேட்டேன். இன்னொரு அண்ணன் உங்கள் கூட இருப்பார்ல இன்னொரு அண்ணன் அவர் நம்பர் தான் கேட்டேன், இவர் நம்பரை நான் கேட்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறாங்க. இன்னொரு நம்பர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கல. வண்டிலாம் ஓட்டு வராங்களா ட்ராவல்ஸ் மாதிரி கார்லாம் வச்சுருக்காங்களா அந்த அண்ணன் நம்பர் தான் கேட்டேன், இவங்க நம்பர் கேட்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லல. பல்லவனுக்கு ஒரே சாக்கு. காலையில் கூட அவங்க கூட வந்து ஒருத்தவங்க நின்றாங்களா அவங்க நம்பர் தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறாங்க. பல்லவனுக்கு அப்படியே ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி நின்று சோழ என்ன நம்பரா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சீரியல் முடிஞ்சிருச்சு. நாளைக்கு என்ன நடக்குது நாளைக்கு பார்க்கலாம்.